ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காலையிலேயே போயிட்டு களிநண்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் களிநண்டு கிடச்சிருக்கு. ஒரு 6 மாதம் இருக்கும் இன்னும் அந்த குழம்பு வச்சு. அதை வைக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. நண்டும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நண்டே கிடைக்க மாட்டேங்குது, நண்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இன்னைக்கே திடீர்னு களிநண்டு கிடச்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இன்னைக்கு களிநண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கிறத இந்த விலாகில் ஒன்று கண்டினியூவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நண்டை புடுறதே பெரிய விஷயம். ஒரு சாகசம் வச்சிருக்கோம் பாருங்க 2 லிட்டர். ஆமா பெரிய லிட்டர். ஆமா அருவால என்னமோ கொத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளு நண்டு புடுறதுக்கு 2 பேர். இந்த களிநண்டை மட்டும் இப்படிதான் கயிறு போட்டு கட்டிடுவாங்க. ஏன்னா இந்த கொடுக்கு மட்டும் விட்டுட்டோம்னா வச்சுங்களேன், இதெல்லாம் பிடிக்க முடியாது சாதாரணமா. பெரிய கொடுக்க உடைச்சாலும் இந்த சின்ன கொடுக்கெல்லாம் நிக்க மாட்டேங்குதுடா. சின்னதையும் புட்டுரு. எல்லாத்தையும் புட்டுரு. நல்ல நண்டு தானே இதெல்லாம். இந்த களிநண்டு அவ்வளவும் குளுமை. எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து சூடு இல்லை. மற்ற நண்டுலாம் சாப்பிட்டோன்னா சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த களிநண்டு வந்துட்டு சாப்பிட்டா சூடு கிடையாது, குளுமை, குளிர்ச்சி. அத்தை குளுமைன்னு நானும் குளுமைன்னு அது என்ன லாங்குவேஜ் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. சரி டே 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 வெள்ளவாடா, உன்னை நான் கடிக்க அங்கே போறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படிதான் கையை அப்படி பிடிச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. ஐயோ ஐயோ பத்தியா நுங்க ஓட்டுறத. இப்படிதான் நான் பேக்கணும். அப்படி இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஒண்ணு இந்த கடல்ல பிடிக்கிற நண்டா இது ஆறா? ஆத்து நண்டு. ஆமா கடல்லையும் நான் பார்த்தேன். சரி, எனக்கு கடல் நண்டு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. இன்னும் பல வருஷம் ஆகிற மாதிரி இருக்கு. கடல் நண்டே நம்ம சாப்பிடுறது இல்ல. ஒரு 8 சரியில்லை. சரி சொல நண்டு போட்டாங்களோ. இங்க பாருங்க, எல்லா நண்டையும் புட்டாச்சு. ஆனா பார்க்கும்போது அவ்வளோ நண்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. புட்டதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் தெரியுது. அதை எடுத்துருமா, இன்னொன்னு இருக்கு பாரு. இது ஒண்ணு இந்த மஞ்சள் கலர். ஏன் அது நண்டோட ராலு சன. நண்டை புட்டுட்டு அத்தை அலசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கேப்பில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி அறிய வந்துட்டேன். இந்த நண்டு குழம்புக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் போடலாம், அப்படி இல்லைன்னா சவுச்சவு போடலாம், கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் தான் எங்களுக்கெல்லாம் சேர மாட்டேங்குது, அதனால கத்திரிக்காய் சேர மாட்டேது. திவிக்கு எனக்கு நிவிக்கு 3 பேருக்குமே ஆக மாட்டேங்குது. ஆமாம், அதனால கத்திரிக்காய் போட்டால் செம்மையாக இருக்கும். இதுக்கு கத்திரிக்காய் போட்டால் நீங்கள் இது மாதிரி குழம்பு வைக்கிறதா இருந்தால் கத்திரிக்காய் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு கிடச்சது சவுச்சவு தான். ஸோ சவுச்சவு போட்டு மட்டும் தான் வைக்க போகிறேன். எங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிவியை வந்துட்டு அந்தாண்ட இந்த தண்ணி வந்து போக மாட்டான், இதுக்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடப்பான். நிவி ஜாலியா இருக்கா? இந்த மாதிரி தான் வந்து மால்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. யாசித்தோ அது வந்து வேற மாதிரி, அது வந்து பெருசா இருக்கும். அது இல்லாமல் நிறைய விளையாட்டு ஜாமா பால் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, பிள்ளைங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இது அது கிடையாது. இது நம்ம குளிக்கிறதுக்காக வாங்கினது. அதை இதை மாதிரி பாருங்க. மேல என்ன ஃப்ளைட்ட பாக்குறியா? மேல ஃப்ளைட்ட பாக்குறியா? என்ன மேல போயிட்டு இருக்காங்க த்ரிஷா ஏரோப்ளேன்ல. போட்டா பாரு. என்னடி தங்கம் அழகு, இங்க அழகி ரொம்ப சமத்து. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுக்கான், அவன் அந்தாண்ட தாண்டி வந்துருவான். பெருசா இருக்கறனால பிரச்சனை இல்லை. ஆமா, எழுந்திருச்சு நிக்க பாக்கலாம். என்ன நீ என்னத்த நினைச்சாலும் இங்க நவர முடியாது. அவ்வளோதான், நண்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க மஞ்சத்தூள் போடணுமா? அதில் கிளறி வச்சிடணும். எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்சிடணும், ஸ்மெல்லு வராது.
குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுப்பையும் பற்ற வச்சு எண்ணெய் சட்டியும் வச்சுட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நிவி தான் இப்போ வந்துட்டு தவிச்சுக்கிட்டு கிடக்குறான். இப்போ அவனுக்கு என்ன தெரியுமா, இதில் போட்டாங்களே நேற்று தண்ணி பிடிச்சாங்களே இன்னைக்கு ஏன் தண்ணி பிடிக்கல, அந்த ஒரு ஃபீல் அவனுக்கு. ஆமாம், இதுக்கு மெயின் காரணமே இதோ நிற்கிது பாரு ஒன்று. டேஞ்சரஸா எப்பா, சரியான டேஞ்சரஸ். 9ஆம் தேதி நாளைக்கு, மண்டே ஸ்கூல். மண்டே ஸ்கூல். ஆனால் திவி கொடுத்து வச்சவன்டா, எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க 2ஆம் தேதியிலேருந்து. இவர் மட்டும்தான் ஸ்கூல் போல. இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் லைட்டாக செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு புளி அப்புறம் மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கேன், அப்படியே இது கூட சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நண்டு போடணும். அப்படியே மூடி வச்சு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நண்டை போட்டுப்போம். ஒரு கொதியிலே நண்டு போட்டுடணும், அப்போ தான் இது நல்லா வேகணும். கொடுக்கலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல, அதனால் சீக்கிரமே நண்டை போட்டுடணும். இப்போ நீ போகிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது. பொழுக்குனுங்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு குழம்புனா. உனக்கு? எனக்கு அதுக்கு மேலே பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, நான் சவு தான் போட்டிருக்கேன். பாருங்க, தனியாக பார்க்குறத விட நம்ம குழம்புல பார்க்கும்போது அது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த களிநண்டு பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து காலை மட்டும் கடிச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாம் வந்து சின்ன கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட அவ்வளோ செதை இருக்கும். அதனால் மற்ற நண்டுனா வச்சிங்களேன் செதையே இருக்காது, இந்த இதில் செதை இருக்கும், அதனால் பிடிக்கும். அப்படியே மூடி வச்சுருவோம், கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நண்டு வெந்துருச்சு. இப்போது தேங்காய், இதில் பெருஞ்சீரகம் சேர்த்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துப்போம். ஓகே, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதமும் வச்சுட்டேன். போய் சாப்பிட வேண்டியதாங்க. அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். பார்த்து பார்த்து குழம்பு ஊற்றுனேன், சின்ன கொடுக்கா எனக்கு போட்டுக்கிட்டேன். சின்ன நண்டு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழம்பு சட்டியில் இருக்கு, சாப்பிடு. கார சாரமா சூப்பராக இருக்கு. பாப்பா நீ கிடைக்கிறது எனக்கு இங்கே ஒரு மாதிரி அப்படியே டெம்ட் ஆகுதுடி. இந்த நண்டு குழம்பு டேஸ்ட் மட்டும் ஒன்று. ஆமாம், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. அம்மாவுக்கு எப்பவுமே நண்டு குழம்பு தான் பிடிக்கும். நல்லா இருக்காம்மா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சுருக்கோம் இந்த களிநண்டு. அத்தைக்கு பெரிய கொடுக்கா வந்துட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எடுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு. உனக்கு இல்லை இதா
நீ என்ன வந்து மாஸ்டர் எப்பா என்னடி இப்படி கடிக்கிறியடி? நல்ல வேளை கடிக்க முடியுதுன்னு நினச்சிக்கோ. இதெல்லாம் விட கடிக்க முடியாததெல்லாம் இருக்கு. ஐயோ ஒருத்தவங்க குளிக்கிறாங்க ஸ்விம்மிங் பூலில். மட்டன்னு இன்னுமே எலும்பு முறிகிற மாதிரி தான் முறியுது எல்லாம். இங்கே பாருங்க சதை எப்படி இருக்குன்னு. அப்படியே ஐஸ்கிரீமை உருவுற மாதிரி இருக்கு. ஆனால் இது காரம், அது இனிப்பு. அவ்வளோதாங்க. நான் சாப்பிட்டுட்டு நிவி வேற அழுவ ஆரம்பிச்சிருவானா, அதனால சீக்கிரம் சாப்பிடணும். அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரியான பசிங்க. ரொம்ப நாளாக இந்த நண்டு குழம்பு வந்துட்டு நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு இடத்துல கூட நண்டு கிடைக்கவே இல்லை. இப்போ தான் கிடச்சிருக்கு. பாருங்க நண்டு வெறியர். ஆமாம். என்ன ஒன்று, ம் நண்டு ம் கொடுக்கு வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ம் ம் நண்டு எப்பவுமே கொடுக்கு வந்து நம்ம பெருசாக இருக்கும். என்னன்னு தெரியல, இன்றைக்கி பார்த்து எனக்கு சின்னதாக போட்டிருக்கா. அதான் பெருசு நீ நான் தான் எடுத்துட்டேன். பா எப்படி இருக்கு? வேலை பார்த்துட்டு அந்த சாப்பாடுன்னு ஒன்று வரும்போது இருக்கிற ஒரு ப்ரெஷரு அந்த இது எல்லாமே இப்போ அடங்கிடுச்சு. இதில் ரிலாக்ஸாக இருக்குது. வேற லெவலில் இருக்கா? நீ குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் புட்டு தருவேன், சாப்பிடலாம். குளிச்சிடுவேன். குளிக்கும் போதே வந்து சாப்பிட்றான். அதுதான் செம்மையாக இருக்கும். இது என்ன இது? நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான் குளிச்சிட்டு இருப்போம். குளிச்சிக்கிட்டே வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டில் எடுத்துகிட்டு வருமா, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே குளிச்சுட்டு இருப்போம். செம்மையாக இருக்கும், ஜாலியாக. சாப்பாடு இப்போ தாண்டி சாப்பிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா இல்லையா? சூப்பர் தான். திரும்பலாம் என்னால் போக முடியாதுன்னு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது. ஆனால் நீ தலைகீழ தான் பண்ணுவ. இல்லடி, என் தங்கம் வேற இருக்குது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு குளிப்பணியாரம் கேட்டேன். எங்க செய்கிறேன் வெயிட் பண்ணு. குளிப்பணியாரம் வந்து கேட்டுட்டு இருந்தேங்க. மாவுலாம் அது அரைச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரத்தோட எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால குளிப்பணியாரம் சாப்பிட்டுட்டே கை கழுவிட்டானா. 3 hours later. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஒருத்தவன் சாப்பிடவே இல்லை, ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்போமா செய்ய போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நேற்றே வந்துட்டு குழிப்பணியாரம் வினோத் கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி செய்யலாம் அப்படிங்கிறதுனால நேற்றே மாவுலாம் அரைச்சி வச்சுட்டேன். அதை காலையில் சொன்னதுலேருந்து எப்போமா குழிப்பணியாரம் செய்வேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் இப்போ தான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ஸ்வீட் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை பாவு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக அது கூட தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க, பாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ கட்டி இருந்துச்சு, உடனே கரைஞ்சிட்டு போயிரு. ஆமாம், இது அப்படியே நான் அரைச்சி வச்ச மாவில் ஊற்ற போகிறேன். அது கூட 3 ஏலக்காய் நசுக்குனது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. குழிப்பணியார சட்டி நல்லா சூடாயிட்டு கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நெய் தடவிட்டு எண்ணெய் போடக்கூடாதா? எண்ணெய் போடலாம், இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டேஸ்ட்டுக்காக தடவுறியா? வாவ், செமையாக வந்திருக்கு சீத்து. வெரி குட், சூப்பராக வந்திருக்கு. என்ன ஒன்று, அந்த நடுவில் உள்ளது மட்டும் தான் கொஞ்சம் தீ அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன் அதை. அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்காப்பா? ஆகலாம், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்.
ஆமாம், இது தனியாக குழி பணியாரத்துக்குன்னு மாவு அரைச்சி நான் ஊற்றுனேன். எப்படி பண்ணேன்னா, ரெண்டு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஒன்றா தான் ஊற வச்சேன். அப்புறம் நைட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு மறுநாள் ஊற்றுனேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நான் ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, உள்ளே ஏதாவது ஆயிருக்கா? ஸ்நாக்ஸ் செய்ய சொன்னது திவி. அவன் நான் செய்யும் போதே 2 எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்னு அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான். அதனால தான் வரல எங்கள் கூட. ஓகேங்க, அவ்வளோதான். மதியம் வந்துட்டு நண்டு குழம்பு செம்மையாக இருந்துச்சு. அதுவும் களி நண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டது. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு அந்த களி நண்டு தான், சாதம் மட்டும் வடிச்சா போதும். அவ்வளோதாங்க இந்த விளாக். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.